பயத்தம்பருப்பு ரசம் ஆந்திரா ஸ்டைல் பெசரப்பப்பு சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. பயத்தம்பருப்பு களைஞ்சி எடுத்துட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் நல்ல சுத்தமான ஃப்ரெஷ் வாட்டரை விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கடையணும். கொஞ்சம் கல்ச்சட்டியில் நல்லெண்ணெய், கடுகு வெடித்தோன்னே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகா அண்டு லேசாக கீரினா இஞ்சி இதை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். தக்காளி மேலே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கினோடனே இந்த வேக வச்ச பயத்தம்பருப்பை நம்ம இதில் போடணும். இந்த பயத்தம்பருப்பு போட்டு அதில் நல்லா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு நல்லா தளர பண்ணிக்கலாம். ரசம் தளராக தானே இருக்கணும், அதனால் நல்லா பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கிறது. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு அந்த ரசத்தை முடிவுக்கு விடலாம். இந்த ரசம் அவ்வளோதான். இந்த ரசம் அதை நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கல் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம், இதுக்கு ஒரு 2-3 எலுமிச்சம்பழ சாறு தேவைப்படும். அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.